ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பீட்டா பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அது எமிட் பண்ணுற பீட்டா டிகே ப்ராசஸில், அதாவது பீட்டா சிதைவுறு வினையில் நியூக்ளியர் ரியாக்ஷனில் எமிட் பண்ணும்போது எவ்வளோ பார்ட்டிக்கல் எமிட் பண்ணுது, அந்த பார்ட்டிக்கலோட கைனடிக் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும். பேசிக்காக ஒரு பீட்டா டிகே நடக்குது, அந்த பீட்டா டிகேயில் எவ்வளோ பீட்டா பார்ட்டிக்கல் எமிட் ஆகுது, அந்த பீட்டா பார்ட்டிக்கலோட கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பீட்டா மைனஸ் டிகே ப்ராசஸ், ரைட்? பீட்டா மைனஸ் டிகே ப்ராசஸ் அதை ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். பீட்டா மைனஸ் டிகே ப்ராசஸ்க்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு நியூட்ரான் இருக்குது, அந்த நியூட்ரான் ஒரு புரோட்டானாகவும், ரைட், ஒரு புரோட்டானாகவும் ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான், ரைட், ஒரு எலக்ட்ரானாகவும் ப்ளஸ் ஒரு ஆன்டி நியூட்ரினோவாகவும் கன்வெர்ட் ஆகுது. இதுதான் பீட்டா மைனஸ் டிகே ப்ராசஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, பீட்டா மைனஸ்ங்கிறது இருக்கு இல்லையா, பீட்டா மைனஸ்னு இருக்குது, இந்த மைனஸ்க்கு பதிலாக எலக்ட்ரான் மைனஸ். ஸோ இதுவே பாசிட்டிவாக இருந்தது, பீட்டா ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா பாசிட்ரான் ப்ளஸ்னால நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்போது இங்கே எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா, ரைட், நெகட்டிவ் இல்லையா, ஆன்டி நியூட்ரினோ நெகட்டிவ். சப்போஸ் இங்கே பாசிட்ரான் இருந்ததுன்னா ப்ளஸ்ஸு, அப்போது இது ப்ளஸ் அண்ட் ஒன்லி நியூட்ரினோ, ரைட்? அந்த மாதிரி யூ கேன் ரிமெம்பர் திஸ். அது மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல், பீட்டா பார்ட்டிக்கல் ஒரு பீட்டா டிகே ப்ராசஸில் எமிட் ஆகுது, ரைட்? ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், ரைட்? ஸோ இது கொஞ்சம் மாற்றி வரைஞ்சிக்கலாம். நம்மக்கிட்ட ஒரு பீட்டா, we are following some beta decay, ஒரு பீட்டா டிகே நடக்குது. அந்த பீட்டா டிகேல எவ்வளோ பீட்டா பார்ட்டிக்கல் வந்திருக்குங்கிறத ஒய் ஆக்சிஸில் மென்ஷன் பண்ணலாம், ரைட்? நம்பர் ஆஃப், ரைட், த நம்பர் ஆஃப் பீட்டா பார்ட்டிகல்ஸ் எமிட் பண்ணுறது, ரைட்? எமிட்டட் அப்படின்னா என்னென்னா, பீட்டா பார்ட்டிக்கல் எத்தனை பீட்டா டிகேல எமிட் ஆச்சு, ரைட்? இது எலக்ட்ரான் எமிட்டட்னு வச்சுக்கலாம். எலக்ட்ரான் எமிட்டட், எத்தனை எலக்ட்ரான் எமிட் ஆச்சு எப்போன்னா பீட்டா டிகே ப்ராசஸில் எத்தனை எலக்ட்ரான் எமிட் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஸோ அதே நேரத்தில் எக்ஸ் ஆக்சிஸில் கைனடிக் எனர்ஜி, ரைட்? எக்ஸ் ஆக்சிஸில் கைனடிக் எனர்ஜி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் கைனடிக் எனர்ஜி, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் இல்லையா, இது ஒய் ஆக்சிஸ். ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ், கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, சரியா? ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா, இதோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது ஒய் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எமிட்டட், எக்ஸ் ஆக்சிஸில் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ், அதாவது எவ்வளோ பார்ட்டிக்கல் எமிட் ஆச்சு, அந்த பார்ட்டிக்கலோட கைனடிக் எனர்ஜி வேல்யூஸ் எப்படி இருக்குது, இது ரெண்டுத்தையும் நம்ம பிளாட் பண்ணும்போது இனிஷியலாக இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்தது அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டு மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி அட் திஸ் பாயிண்டில் ரீச் ஆகுது. ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸில், ரைட்? ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இந்த கர்வ் எங்கே டச் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் எண்டு பாயிண்ட் எனர்ஜி. அந்த பாயிண்ட் எண்டு பாயிண்ட் எனர்ஜி, ரைட்? எண்டு பாயிண்ட் எனர்ஜி. இல்லைன்னா இந்த பாயிண்ட்டை ரைட், ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம we will call it as right, we will call it as the maximum, right? So maximum kinetic energy of the electrons. ஸோ இந்த பாயிண்டில் தான் ஒரு எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது ஒரு பீட்டா பார்ட்டிக்கலில் பீட்டா டிகே ப்ராசஸில் எமிட் ஆகிற பீட்டா பார்ட்டிக்கல் நம்பரையும் அதோட கைனடிக் எனர்ஜி, ரைட், அதோட கைனடிக் எனர்ஜியும் நம்ம ட்ரா பண்ணும்போது நம்பர் ஆஃப் பீட்டா பார்ட்டிகல்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் பீட்டா பார்ட்டிகல்ஸ் எமிட்டடையும் அதோட கைனடிக் எனர்ஜியும் நம்ம பிளாட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது, இல்லை பிளாட்டாக வரையும் போது, ஸோ இந்த மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், ரைட்? ஸோ இந்த கொஷின் நிறைய எக்ஸாமில் கேட்பாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஜேஇயில் கேட்பாங்க, ஜேஇயில் அதே மாதிரி கேட் எக்ஸாமில் கேட்பாங்க, அப்புறம் சிஎஸ்ஐஆர், ரைட், சிஎஸ்ஐஆரில் கேட்பாங்க, சில நேரத்தில் நீட் எக்ஸாமில் கூட கேட்பாங்க, நீட் எக்ஸாமில். ஸோ அப்போது இதை நீங்கள்
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக we can just do கொஷின் ரிலேட்டட் டு திஸ்.